நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். நம்முடைய வேத புஸ்தகத்தை கைகளில் எடுத்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 20-21 வசனம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். 21ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 22ஆம் வசனத்தையும் வாசிப்போம். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன். 23ஆம் வசனம். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவருடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், என்னை கொண்டு. இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள், என்னை கொண்டு. அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு உன்னை கொண்டு. த்ரூ யூ. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். உன்னை கொண்டு நான் இவைகளை எல்லாம் செய்ய போகிறேன். நாம் சில வேளைகளில் நினைப்போம், யாரை கொண்டோ நமக்கு இதை செய்து முடிக்க போகிறார், யாரை கொண்டோ நமக்கு இந்த காரியத்தில் விடுதலை தரப்போகிறார், யாரை கொண்டோ நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறார், யாரை கொண்டோ நமக்கு இதில் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னை கொண்டு கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். Sometimes we are weak in our faith. நம்முடைய விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினால தான் யாரை கொண்டோ கர்த்தர் செய்ய போகிறார் என்று நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள். கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். It is all matters on our faith. நம்முடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. நம்முடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே அவர் கிரியை செய்கிறார். நீங்கள் நம்பணும், உங்களை கொண்டு அவர் எல்லாம் செய்து முடிக்க போகிறார். உங்களை கொண்டு சுகமாக்க போகிறார். உங்களை கொண்டு அந்த மலையை தகர்க்க போகிறார். உங்களை கொண்டு அந்த சத்துருவை நொறுக்க போகிறார். உங்களை கொண்டு அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்க போகிறார். உங்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவான விசுவாசம் ஒன்று உண்டு, பரிசுத்தமான விசுவாசம் ஒன்று உண்டு, மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம் ஒன்று உண்டு. 3 வகையான விசுவாசத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். பொதுவான விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசம், 3வது மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை தான் நாம் யூதா நிருபத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டுங்கள். பொதுவான விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு இதை செய்தார், இவர்களுக்கு இதை செய்தார் என்று நீங்க கேள்விப்படும் பொழுது, ஐயோ இவங்களுக்கு செய்தார்ல, அப்ப எனக்கும் செய்வார். இதுதான் பொதுவான விசுவாசம். பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன தெரியுங்களா? தேவனையும் விசுவாசிப்போம், அதே சமயம்
இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை கொண்டு கர்த்தர் நமக்கு செய்வார் என்று விசுவாசிப்போம். மகா பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? 100க்கு 100 அவரே 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 எல்லாம் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா! அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதை. அந்த வார்த்தையை சொல்வோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென்ன முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். கையை உயர்த்தி, எனக்கென்ன முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் செலுத்துவோமா? உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். ஓ, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. அறிக்கையிடுவோமா? நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரிக்கிறீர். ஆண்டவரே, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். கையை உயர்த்தி, உமக்கே ஆராதனை. worship the Lord. நீ உயிருள்ள, எனக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிறவருக்கு உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா! விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார். I do not know what situation are you going through. எனக்கு தெரியல என்ன சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நினைக்காதீங்க யாரை கொண்டோ செய்ய போகிறார். இல்லை, அவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், உன்னை கொண்டு. ஒரு முறை சொன்னால் எரேமியா திரும்ப சந்தேக பிடிப்பார் என்று நினைத்து திரும்ப 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 சொல்றார், உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டுதான் நான் செய்வேன். குடும்பத்தில் கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். உங்கள் பட்டணத்தில் கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். அந்த சூழ்நிலையை மாற்ற யாரோ ஒருவர் வருவார்கள் என்றல்ல, உங்களுக்குள் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டதை செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென். That is what we call the most holy faith. அந்த மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இன்று ராத்திரி உருவாகட்டும். கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றதெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார். நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்றீங்க, இன்னையிலிருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் விசுவாசிச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னையிலிருந்து ஆண்டவரே நான் இந்த கெட்ட பழக்கத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே.
உடனே ஆண்டவர் விசுவாசித்து உங்க ஜெபத்திற்கு என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். அப்ப அவர் விசுவாசிக்கிறாரா இல்லையா? உங்களை அவர் நம்புறாரா இல்லையா? ஆனா நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் கர்த்தர். உங்களுக்கு தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர். உங்களுக்கு வெளிப்பாடை கொடுத்தவர், உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? இன்று ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, don't expect somebody is going to do for you. அல்லது என் காரியத்தை யாரோ ஒருவரை கொண்டு கர்த்தர் முடிக்க போறார். இல்லை, தெளிவா இன்னைக்கு இரவு உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, நீ எவ்வளவு பலவீனம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பலவீனம் உள்ளவளாய் இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு கையை நல்ல உயர்த்தி சொல்லுங்கள், ஆமாண்டவரே, என்னை கொண்டுதான் செய்து முடிக்க போகிறேன். ஆமென். ஏன் ஆண்டவர் இத்தனை முறை எரேமியாவை பார்த்து சொல்றார், உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு? ஏன்னா எரேமியாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். முத கர்த்தர் அவரை அழைத்தப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வாசிப்போமா? எரேமியா 1ஆம் அதிகாரத்திற்கு திரும்புங்க. ஜெரமையா சாப்டர் 1, எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் அவரை முதலாக ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 6வது வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தில் அழைக்கிறார், 6வது வசனத்தில் எரேமியா பதில் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை படிப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஜாதிகளுக்கு நான் என்ன செய்தேன்? தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். சரி என்று சொன்னார். அப்பொழுது நான், எரேமியா கவனியுங்கள், அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். எனக்கு பேச்சு வராது, எனக்கு எப்படி பேசணும்னு வராது, எனக்கு பேச்சு திறமை கிடையாது, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். 7வது வசனத்துல ஆனாலும் கர்த்தர், வாவ், அதுதாங்க பாயிண்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தர். இன்னைக்கு இரவு இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கர்த்தர் பேசுறார். நான் நம்புறேன், நம்மளுக்கு ஆண்டவர் எத்தனையோ அழைப்பு கொடுத்து, வார்த்தை கொடுத்து, உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி, எத்தனையோ சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, ஜபங்கள் மூலமாக, வேதம் வசனங்களின் மூலமாக, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் மூலமாக உங்களோடு பல முறை சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. ஆனா உங்க வாயிலிருந்து எத்தனையோ வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நான் தகுதியற்ற ஆண்டவரே, நான் சிறு புள்ள ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, என்னால் இந்த பலனை, இந்த பிரச்சனையை தாங்க பலன் இல்லை ஆண்டவரே, என்னால் இதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னால் இதை திரும்ப சகிக்க முடியல ஆண்டவரே. This was our reply to God. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னால் உண்மையாலே முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியாது, என்னால் இதை ஒண்டியாக ஜெயிச்சு வர முடியாது. இப்படி நிறைய பதில் ஆண்டவருக்கு கொடுத்துருப்போம். ஆனால் கர்த்தர் நீங்கள் உடனே கொடுத்த பதிலை கேட்டு, பரவாயில்ல மகனே, உனக்கு தான் பேச தெரியாதே, பரவாயில்ல மகனே, உனக்கு தான் ஆராதனை நடத்த வராதே, பரவாயில்ல மகனே, உனக்கு தான் வசனம் படிக்க வராதே, பரவாயில்ல மகளே, நீ தேவனுக்கு முன்பாக ரொம்ப பலவீனமாக இருக்கிற,
நீ சொன்னபடியே நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லல, கர்த்தர் சொல்றார். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. பக்கத்துல தட்டி சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தர். ஆமென். நீங்க என்ன தான் சொல்லுங்க, அவர் உங்க மேல வெச்ச திட்டம் தான், தரிசனம் தான், வாக்குத்தத்தம் தான். அந்த வார்த்தையை அவர் கொண்டு நிறைவேற்றும் வரையிலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சொல்லுங்கள், என் கர்த்தர் ஆனாலும். வாவ். சொல்லுங்கள், ஆனாலும். சொல்லுங்கள், பட். ஒரு கோமாவை போட்டுருவாரு. ஆண்டவரே நான் சீக்கா இருக்கிறேன், ஆண்டவரே நான் டயர்டா இருக்கேன், ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே என்னால இந்த சூழ்நிலை கடக்க முடியல, ஆண்டவரே. நீ என்னத்த சொன்னாலும், நீ தாயின் கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த சூழ்நிலைகளுக்கு முன்பதாகவே உன்னை நான் அழைத்தேன். இந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன். உன்னை சாதிகளுக்கு முன்பாக உன்னை தீர்க்கதரிசியாய் நான் அபிஷேகம் பண்ணினேன். I ordained in your mother's womb. நான் ஏதோ நீ பிறந்து வளர்ந்த உடனே உன்னை தெரிந்தெடுக்கல, ஏதோ ஒரு பாதி வயதில் உன்னை குறுக்கில் வந்து சந்திக்கவில்லை, இதோ உன்னை பாதி வயதில் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. இங்கே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். உன்னுடைய ஆண்டவர் உன்னை தாயின் கர்ப்பத்திலே நீ வெளிப்படும் நாளிலே உன்னை அவர் தெரிந்து கொண்டார். You are found in his eyes. He has chosen you in your mother's womb. He has chosen you out of your generation. உன்னுடைய சந்ததியிலிருந்து உன்னை தெரிந்தெடுத்தார். உன்னுடைய முற்பிதாக்களின் வம்சத்திலிருந்து உன்னை தெரிந்தெடுத்தார். ஊருக்கு 1, வம்சத்துக்கு 2 என்று பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீ என்னுடையவன், நீ என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய தாசன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் நான் உன்னுடன் இருக்கிறேன். கையை நல்ல உயர்த்தி, உலகம் தோன்றும் முன்னே என்னை பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை பிள்ளையாய் கண்டீர். வார்த்தை சொல்வோம். உலகம் தோன்றும் முன்னே என்னை பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை பிள்ளையாய் கண்டீர். ஒரு வாழ்வுதான், அது உமக்காக தான், இசையாவும் சித்தம் செய்திடதான். ஒரு வாழ்வுதான் உமக்காக தான், இசையாவும் சித்தம் செய்திடதான். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர். உமக்காகவே பிரித்தெடுத்தீர். என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர். உமக்காகவே பிரித்தெடுத்தீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே பிள்ளையாய் கண்டீர். கைகளை தட்டி தட்டி, உலகம் தோன்றும் முன்னே பிள்ளையாய் கண்டீர். தரிசனம். உலகம் தோன்றும் முன்னே பிள்ளையாய் கண்டீர். கர்த்தருடைய திட்டம். உலகம் தோன்றும் முன்னே பிள்ளையாய் கண்டீர். ஓ, உலகம் தோன்றும் முன்னே பிள்ளையாய் கண்டீர். நந்தன பௌதர வந்தன பௌதர தோன்றும் முன்னே என்னையும் பிள்ளையாய் கண்டீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அப்போ உங்களுக்கு உண்டான அழைப்பு, தரிசனம், திட்டம், தேவனுடைய சித்தம் எதுவும் பாதியிலே உண்டானது அல்ல. நீங்கள் இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சகல பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே உங்களை ஒருவர் இந்த உலகமே உருவாவதற்கு முன்பு தெரிந்தெடுத்து விட்டார். உன் பெயரை அவர் எழுதிவிட்டார். உன்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதிவிட்டார். இன்னான் பிறக்க வேண்டும், இன்னானுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும். He has already written. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் நம்முடைய தேவன். அவர் தான் சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளைன்னு ஒரு நாள் சொன்னேன், நான் உன்னை தாயின் கற்பத்தில் தெரிந்தெடுத்தேன்னு சொல்லும்போது நீ சொன்ன எனக்கு பேச வராதுன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் உன்னை அழைத்தப்போ நீ சொன்ன உனக்கு பேச்சு சரியா வராதுன்னு சொன்னேன். அதனால தான் எரேமியா உன்னை கிட்ட திரும்ப எரேமியா 51ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறேன், நீ சந்தேகப்படாத, உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு தேசத்தை நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷர்களையும் ஸ்திரீகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மெய்ப்பர்களை நொறுக்குவேன். கை உயர்த்தி ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேல உள்ள அழைப்பு இப்போ தோன்றுனது அல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இப்போ நாங்க பார்க்கிற எத்தனையோ சவால்கள், நாங்க இப்போ பார்க்கிற எத்தனையோ பிரச்சனைகள் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நான் உன்னை இப்போ அழைக்கல, உலகம் தோன்றும் முன்னே அழைத்தேன். கையை நல்ல உயர்த்தி, ஆண்டவரே, I have the assurance that you have called me. நீர் என்னை அழைத்தீர் என்ற உறுதி எனக்கு இருக்கிறது. இப்போ அழைக்கல, யாரோ ஒருவர் மூலமா என்னை அழைக்கல, தாயின் கருவிலே வெளிப்படும் முன்னே, உலகங்கள் தோன்றும் முன்னே, இவைகள் எல்லாம் உருவாகும் முன்னே, என் முற்பிதாக்கள் எல்லாம் பிறந்து மடியிறதற்கு முன்னே என் தேவன் என்னை கண்டி, என்னை குறித்து எழுதினீர், என்னை குறித்து திட்டம் வைத்து நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு பெரிய அஷூரன்ஸ் ஆண்டவர் தராரு. சார், யூ ஆர் நாட் ஆக்சிடென்ட்லி நோன் கிரைஸ்ட். கிறிஸ்துவை ஏதோ சடுதியிலே தற்செயலா தெரிஞ்சுக்கிட்டீங்க நினைக்காதீங்க. பிறக்கிறதற்கு முன்னே ஒரு அழைப்பு உங்க தலைமேல், தெரிந்து கொள்ளுதல் உங்க தலைமேல். ஏற்ற நேரம் வரும் பொழுது உங்களை அவர் ரட்சித்தார். ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் தன்னுடைய பிள்ளையா உங்களை இந்த பூமியிலே மாற்றினார். ஆமென் சொல்வோமா? அதனால இப்போ நீங்க பார்க்கிற எதையுமே பார்த்து நீங்க கலங்கக்கூடாது. நீங்க யோசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியதும் ஒன்றே ஒன்றுதான், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வா, ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஷுவரா சொல்லணும், மா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தோடு சொல்லணும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 7 முறை சொல்லுவோமா? 1 2 3 go. 1 2 number 3 4 5 6. come on church, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால நான் எதையும் சந்திப்பேன், மலைகளையும் சந்திப்பேன், ராஜாக்களை சந்திப்பேன், குன்றுகளை சந்திப்பேன், பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சந்திப்பேன். because I know one thing, he has called me. என்னை அழைத்தார் என்று எனக்கு தெரியல, அப்ப நான் எதையுமே ஃபேஸ் பண்ணுவேன். அதை தான் எரேமியாவுக்கு சொல்றாரு. திரும்ப அந்த வசனத்தை கவனமா படிக்க போறோம். எரேமியா 51க்கு திரும்புங்க. 20 21 22 23 ரொம்ப கவனமா படிக்கணும். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது.
நீ எனக்கு நீ எனக்கு தண்டாயுதமும் தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு நான் உன்னை கொண்டு. நம்பர் 1, நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். எழுதிக் கொள்ளுங்கள். நம்பர் 1, உன்னை கொண்டு ஜாதிகளை ஜாதிகளை நொறுக்குவேன். நொறுக்குவேன். நம்பர் 2, உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். நம்பர் 3, உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். நம்பர் 4, உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். நம்பர் 5, உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். 6, உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். 7, உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். 8, உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். 9, உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். 10. உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கொண்டு 10 காரியத்தை அவர் செய்ய போகிறார். உன் தலை மேல ஊடுருவி உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.